மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்கள் எல்லோருமே இப்போ இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. நான் நினச்சது எல்லாம் நடக்கணும், என்னை காப்பாத்து முருகா, எனக்கு எப்பவுமே துணையா இரு முருகா அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. வாங்க இந்த வீடியோக்குள்ள என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே தைரியம், வேகம், தலைமைத்தன்மை நிறைந்தவங்களா இருக்காங்க. நீங்க இயற்கையிலேயே தலைவர்களா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே முன் வந்து செயல்படக்கூடியவங்க. நான் முதல்ல அப்படிங்கிற மனப்பாங்கு உங்ககிட்ட எப்பவுமே இருக்குங்க. பயம் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்க ரொம்பவே நேர்மையான மனசுல என்ன இருக்குதோ அதை நேரடியா சொல்லக்கூடியவங்க. அதனால சில சமயம் கடுமையா தோன்றலாம், ஆனா உள்ளுக்குள்ள நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பீங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே ஆற்றல் நிறைந்தவர்களா இருக்கக்கூடியவங்க. ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கோபம் சீக்கிரமா வரும். அதே நேரத்துல கோபம் வேகமா மறைஞ்சும் போயிடும். அதனால பொறுமையை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நம்மளோட மேசராசிக்காரங்க அடைய முடியுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேசராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. குறிப்பாக சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிற அதிர்ஷ்டங்கள், தொழில், கல்வி, பொருளாதாரம், குடும்பம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேசராசிக்காரர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, தெய்வ அருளோட அறிகுறி. உங்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது போல உணர்ந்தா கவலை வேண்டாங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் முருகனின் அருள் உங்களுக்கு இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை எழுதுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே குறையுங்க. மேசராசிக்காரர்கள் சமாதானத்தையும் அமைதியையும் விரும்புவாங்க. கடினமான வேலைகளையும் திட்டமிட்டு சீக்கிரமாக முடிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குது. உறுதியான மனம் படைச்சவங்களா இருக்கீங்க. ஒரு தடவை முடிவு செஞ்சுட்டா அதிலிருந்து மாற மாட்டீங்க. நம்மளோட மேசராசிக்காரங்க யாரையுமே சார்ந்து வாழாமல் உழைப்பால் முன்னேறணும் அப்படிங்கிற குணம் கொண்டவர்களாக இருக்காங்க. சனி பகவான் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால மேசராசி 7.5 சனி தொடங்குதுங்க. இது விரய சனியா இருந்தாலுமே பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. வாத்தியார் அடிக்க குச்சி எடுத்தாலும் பிரின்சிபல் கூப்பிட்டா அடிக்கிறத விட்டுட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி சனி பகவான் பாதிப்பு கொடுக்காம பின்னோக்கி போவாருங்க. இதனால மேசராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. அடுத்த 138 நாட்கள்ல பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. தவறான விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. சனி பெயர்ச்சி ராஜாதி ராஜ வாழ்க்கையை கொடுக்குங்க. உங்களுக்கு விதி, வணிகம், தடைப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் மீன ராசியில வக்ரமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகுது. சனி பகவானினோட பெயர்ச்சியால மேச ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை வலுவாகுங்க. பயணங்கள் நல்ல பலன்கள் தரும். பணவரவு அதிகரிக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வணிக ரீதியா நிலைமை வலுவா இருக்கும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு அடங்கியிருப்பாங்க. அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சியோட ஆதரவு கிடைக்குங்க. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அரசு உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். அரசு உத்தியோக முயற்சிகள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகும். தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் கூட பலன் கொடுக்குங்க. மற்றவர்களோட மனசை துல்லியமாக அறிஞ்சு நீங்கள்
நீங்கள் செயல்படுவீங்க. பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. பிரச்சனைகள் விலக போகுதுங்க. கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும். நியாயமாக நீங்கள் பேசுவீங்க. புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தனிப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட இருந்த விரோதங்கள் மறைய போகுதுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் மரியாதை கிடைக்க போகுது. விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாரை பற்றியுமே பேசாதீங்க. யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க. கூட வேலை செய்கிறவர்கள்கிட்ட நட்பு பாராட்டுதல் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுதுங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபப்படாமல் நிதானமாக நடந்துக்கோங்க. கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றியடைய போறீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. புதிய முதலீடுகளில் கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் அந்தஸ்து குறையாமல் இருக்கும். நண்பர்கள் மூலமாக எதிரிகளை ஓடவிட போறீங்க. பேச்சுக்களில் நிதானம் தேவை. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க. பணவரவு அமோகமாக இருக்க போகுது. கடினமாக உழைப்பீங்க. புது வாகனம் வாங்க போறீங்க. வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க. பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகரிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. பேசும்போது நிதானம் கொஞ்சம் தேவை. மாணவர்கள் கல்வியிலையும் விளையாட்டுலையும் வெற்றி பெறுவீங்க. எதுலையுமே யோசிச்சு செயல்படணும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. விரும்பிய கல்லூரிகளில் சேர வாய்ப்பு அமையுது. சனி பகவான் மேசராசிக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாரு. வீண் பதட்டம் தடைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. அவநம்பிக்கை மனசோர்வெல்லாம் நீங்க போகுது. தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை எல்லாமே விலக போகுது. மாறுபட்ட சிந்தனைகளால் காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா தீர்வு காண்பீங்க. செலவுகள் உங்க கட்டுக்குள்ள வரப்போகுது. சுப செலவுகள் மட்டுமே ஏற்பட போகுது. தாம்பத்தியம் இனிக்குங்க. உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பால நீங்க உயர்வடைய போறீங்க. மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தினா நிச்சயமா வாழ்க்கையில கூடிய சீக்கிரமா முன்னேறலாம். உழைப்பால உயர்வு அடைஞ்சு பெருமைப்பட போறீங்க. மாணவர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமா இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்க போகுது. சீராக இருந்தாலுமே மேசராசிக்காரர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிப்பார். கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர கஷ்டத்தில் தள்ள மாட்டார். பெண்மணிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப தேவை. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. அலைச்சல்கள் இருந்தாலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். கடன் வாங்கி எதுலேயும் முதலீடு செய்ய வேண்டாங்க. வியாபாரம் செய்கிறவங்க புதிய வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும். உத்தியோகத்துல வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்த்தா உயர்வு நிச்சயம். வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம். கஷ்ட காலங்கள் மாறி சூழல்கள் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. சிலர் சொந்த வீடு கட்டும் காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்களினுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. குலதெய்வம் எங்கேயோ என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவோங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமா இல்லைனா கூட அந்த சூரிய பகவானினுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒளிருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அடுத்ததான் நம்மளோட மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது. ஆனால் ஒன்று ஒன்றா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏறாத கோவில் இல்லை, ஆனால் இன்னுமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏதோ கிடைக்கிற சம்பளம் 10,000 15,000க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது உங்களுக்கு போதுமான சம்பளத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியான வேலைகள் எல்லாமே கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த வரன் அமைய போகுது.